விருச்சக ராசி நபர்களுக்கு கலியுகம் சேனல் டிவியில் செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான பலன் 2025. விருச்சகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் 12ல் இருந்து 6 பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஒரு வித்தியாசமான விஷயம். 12ங்கிறது விரயம், 6ங்கிறது உங்கள் ராசியின் மறுராசி. ஸோ 12ல் இருந்து 6 பார்க்கறது. ஸோ 12ஓட பலனா 6ஓட பலனா. அடுத்ததாக சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு மாதம். அதாவது சூரியன் ஆட்சினா விருச்சிகத்துக்கு ஜீவனாதிபதி, கர்மாதிபதி. அடுத்ததாக 9ஆம் இடத்துடன் சுக்கிரன், அடுத்து 10ஓட சுக்கிரன். எல்லாத்துக்கும் மேல இந்த சனி 5ல் உட்காந்து பல விஷயங்கள்ல இடைஞ்சல், தொந்தரவுகள், குறிப்பாக எளிமையா முடிய வேண்டிய எந்த ஒரு காரியமுமே நடக்காம போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, பெரிய அளவுக்கு எதுவுமே கை கொடுக்க மாட்டேது, எல்லாம் சின்ன லெவல்லே போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வக்கர அமைப்பு, சனி 5ல் இருக்கு. ஸோ அந்த சனி 5ல் இருக்கக்கூடிய வக்கர அமைப்பை இந்த மாதம் சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்ற போகுது. ஸோ அந்த சனி வக்கரத்தினால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, கொஞ்சம் நல்ல நிகழ்வுகள் உண்டு அப்படிங்கிறது இங்கே எடுத்துங்க. இந்த செவ்வாய் 12ல் வர்றது 6 பார்க்கக்கூடிய நிகழ்வு எப்படி அமைய போகுதுன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃபோ இல்லை பொது அமைப்போ இல்லை வெளியில வேலையிலையோ குடும்பத்திலையோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்கள், ஒரு பிரச்சனை, பின்னடைவு, பனிப்போ, கோல்டு வார், இல்லை டைரக்டாகவே ஃபைட்டு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ அதுக்காக சில செலவுகள் ஏற்கனவே பண்ணியிருந்தாலோ இல்லை இப்போதைக்கு பண்ணக்கூடிய செலவுகளோ அந்த விஷயத்தை மாற்றி அமைக்கும். ஸோ அந்த 6 பார்க்கறது வம்பு வழக்கு பிரச்சனைகளை, செலவுகள், இல்லை விட்டு கொடுத்தல், இழப்புகள், இதன் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு கால நேரமாக இதை எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்த நிலைமையாக சம்பள வேலை எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, இது நாள் வரைக்கும் ஓகே, இப்போ பிடிக்காம போயிட்டு இருக்குது, சம்பள வேலையில் எனக்கு தொந்தரவுகள் ஆரம்பிக்குது, மாறலான்னு பார்க்குறேன், சப்போர்ட்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்பள வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட தன்மை இல்லை என்றால் மாறலாம், இது ஒன்றும் சரியில்லை அப்படிலாம் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கூட அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கால நேரமாக இதை எடுத்துக்கலாம். சொல்ல முடியாது, ஒரு சில நபர்களுக்கு இதை விட பெஸ்ட்டான நல்ல சம்பள வேலைகள் அமைப்பெல்லாம் கிடைச்சி அதன் மூலியமாக வம்பு வழக்கு பிரச்சனை மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைலாம் தீர்க்கிறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உண்டு. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நம்பி களத்தில் இறங்கலாம். அடுத்ததாக இந்த விஷயங்கள் ஏன் இந்த நேரத்தில் பொருந்தி கரெக்டாக வரப்போகுதுன்னா, சூரியன் ஜீவனாதிபதி சூரியன் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் மைனஸ் ஆகாது, சோட போகாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்படியும் ஒரு ஜெயிப்பு தான், ஜெயம். சூரியன் ஆட்சி பெற்றாலே விருச்சிக ராசிக்கு சிம்மத்தில் ஆட்சி பெறும். அப்போ சூரியன் ஆட்சி பெறதுனால மரியாதை, கௌரவம் இதுக்கெல்லாம் பங்கம் வராது. இப்போ ஒரு வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ணி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுலாம் வாழ்வாதாரம் தானே, முக்கியமான ஒரு சூழ்நிலை தானே. சம்பாத்தியம்னா அப்புறம் ஏது வாழ்க்கை. ஸோ வாழ்வாதார அமைப்புகள்லாம் ஒன்றும் கஷ்டங்கள் கொடுக்காது. அதில் ஒரு விஷயம் தான் வேலையை சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே. ஸோ உங்களோட ஜீவன அமைப்புகள், கர்மா அதெல்லாம் நல்ல அமைப்பு, நல்ல கர்மா. ஸோ நல்ல கர்மாவை அனுபவித்தல் அப்படிங்கிறது இந்த நேரம் தான். கெட்ட கர்மாலாம் சொல்கிறோம் இல்லையா. கர்மானாவே பொதுவாக நம்மளுடைய மைண்டில் எப்படின்னா, உனக்கு என்ன உன் கர்மா அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி கெட்ட கர்மாவே நம்ம நினச்சிக்கிறோம். கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி நல்ல கர்மாவை அனுபவித்தல், நல்ல சூழல் அப்படிங்கிறதுலாம் இந்த நேரம் தான், இந்த மாதம்தான். ஸோ இதெல்லாம் கிடைக்கிறது லாங் டேர்முக்கு பயன்படும், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதே போல்
ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னமோ தெரில. காசு இருந்தும் ஒன்றும் நடக்க மாட்டுது. ஐடியா பண்ணி ஒன்றும் நடக்க மாட்டுது. எல்லாமே ஒரு 90% வருது. 10% அப்படியே முடங்கி போயிடுது. இது மாதிரி என்னன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் நீடிச்சு இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் விடை கிடைச்சி அது வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கு வந்து 9ல் வரக்கூடிய சுக்கிரன் மெயின் காரணமாக அமையும் இந்த மாதம். சுக்கிரன் மட்டுமே விருச்சிக ராசி நபர்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியாத பிடிபடாத விஷயத்த சுக்கிரன் தெளிவாக புரிய வச்சு இதுதான் பிரச்சனையா, சரி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த எளிமையை மாற்றக்கூடிய விஷயத்த சுக்கிரன் செய்யும். அது இந்த மாதம் கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ராசிக்கு இந்த 5ல் இருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சனி. அதனோட வக்கர அமைப்புலாம் குறைய போகுது. வக்கர அமைப்புனா வக்கரம் அப்படி தான் இருக்கும். அதோட தன்மை கஷ்டமான சூழ்நிலைலாம் குறைச்சி உங்களுக்கு செயல்படும். எப்படின்னா, குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் விருச்சிக ராசி நபர்கள் தங்களுடைய வாரிசு பிள்ளைகள் விஷயத்தில் ஏதேனும் குறைகள், சுணக்கம், இல்லை அவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா, ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகள், முன்னுக்கு பின் முரண், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக மாறும். உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதான நடுவில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் எதிரும் புதிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் எல்லாமே பெரிய லெவலில் திங்க் பண்ணால் சின்னதாகவே நடக்குது. இல்லை கொஞ்சம் தான் கிடைக்குது, நிறையா ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு புலம்பல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் திருப்பி ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு சின்ன லெவல்லாம் மறைஞ்சு பெரிய அளவுக்கு ஒரு நன்மை நடக்கும். நல்லதெல்லாம் பெருசு, கெட்ட விஷயங்கள் பெருசு கிடையாது, நன்மையான விஷயங்கள். ஒரு தொழில் பண்ணுறீங்க, எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடக்க மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்லபடியாக கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் நடக்கும். சின்ன லெவல்லலாம் ஒன்றும் நடந்து புண்ணியம் இல்லை. சின்னதாக நடந்தால் சாப்பாடு தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக நடந்தால் கொஞ்சம் நிறையா வருமானம் வரும், சில விஷயத்த சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயம் நடக்கும். வருமானம், என்னுடைய வருமானமே சமீப காலகட்டத்தில் தடைப்பட்டு போச்சு. என்னன்னே தெரில. நான் மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் வருமானம் வர மாட்டேது, வெளிலேருந்து வர மாட்டேது, என்கிட்ட தான் போகுது. என்னிடம் இருந்தான் போகிறது, வெளியில இருந்து வரமாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த புலம்பல்கள் சரி செஞ்சு கொடுத்தது ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. அடுத்ததாக எதுலையுமே நீங்கள் ஒட்டாமல் தனிச்சே செஞ்சு நஷ்டத்தை சந்திச்சு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி நபர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ஒட்டாமல், யாருடனும் சேராமல், யார் பேச்சையும் கேட்காமல் நீங்களா சில விஷயத்த செஞ்சு அதில் சில நஷ்டத்தை சந்தித்து சில லாபத்தையும் பார்த்து கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வரல இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த சனியின் வக்கர அமைப்பு கொஞ்சம் தன்மையாக மாறுறதுனால இந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த தவறுகள்லாம் சரி செஞ்சு நிச்சயமாக இதுக்கு மேற்பட்டு ஒரு நபருடன் நீங்கள் சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சரி பரவாயில்ல, போனது போயிடுச்சு, நீ அது கிடைச்சிய இந்த விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிக்காமல் நீங்கள் சேர்ந்து அந்த கடந்து போன அந்த மைனஸுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய சம்பவங்கள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கலாம். காரணம் புதன்லாம் உச்சமாக போகுது. உங்களுக்கு எப்படியும் ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்கங்கள், அறிமுகங்கள், இப்போதைக்கு நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆள் கிடைச்சா போதும், நான் இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு இது வந்து பாசிட்டிவாக செஞ்சால் போதும், எனக்கு இந்த விஷயத்துக்கு க்ரீன் சிக்னல்ஸ் காட்டினா போதும், இந்த விஷயத்துக்கு வந்து நான் ஆசைப்பட்றேன், இதுக்கு யாராச்சும் ஒத்து வந்தால் போதும் செஞ்சுருவேன் இப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த புதன் உச்சமாகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்க அறிமுகங்கள்லாம் கிடைச்சி சேர்ந்து செஞ்சு சில விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இது அமைய போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க.